வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுவை விமான நிலையத்தை பயணிகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தி தர வேண்டும். ஏர்போர்ட் அட்வைசர் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தல். வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கைது. கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். கோழி இறைச்சி கடையில் 10 மாதங்களாக சிறுக 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிக்கறி திருட்டு. கடை ஊழியர்கள் 4 பேர் கைது. காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணி இடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். புதுவை விமான நிலையத்தை பயணிகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தி தருமாறு ஏர்போர்ட் அட்வைசர் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏர்போர்ட் அட்வைசர் கமிட்டி கூட்டம் 2026 புதுச்சேரியில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுவைக்கான விமான நிலையங்களை பயணிகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தி தருமாறு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கூறினர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி விமான நிலைய நிர்வாகிகள், இண்டிகோ ஏர்லைன் நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி ஏற்பாட்டில் தை திருநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலவாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தை திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. கோலப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் 100கணக்கானோர் பங்கு பெற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க வட்டம் 5 துணை கவர்னர் டாக்டர் கந்தன் தலைமை விருந்தினராகவும், வட்டம் 5 செயலாளர் கருணாநிதி, ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் பழனி, செயலர் ரகுவரன், பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் ராஜாராம், ஊர்கோவில் அறங்காவல் குழு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி உரை கூற போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்குமரன், துணை தலைவர்கள் சுரேஷ், சுரேஷ்குமார், வினோத், துணை செயலர்கள் சிவசுப்பிரமணியன், ஞானசேகர், இணை செயலர் எழிலரசன், கார்த்திக், ராஜேஸ்வரன் ஆகியோருடன் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் செய்திருந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி சரண்ராஜை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கோபாலன் கடை பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு மகன் 25 வயதான டியோ சரண்ராஜ் என்பது தெரியவந்தது.
வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பிரபல குற்றவாளி சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட டிஓ சரண்ராஜ் மீது தமிழக மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் குற்றவியல் பதிவு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த 2 இளைஞர்கள் மது போதையில் லாஸ்பேட்டை பகுதியில் இருந்து பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கருவடிக்குப்பம் பகுதியில் எதிரே வந்த வேன் மீது இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் முன்பக்கத்தின் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்த இளைஞர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு உடல் தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று துவங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது. இன்று ஒரே நாளில் 1000 பேர் தேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி ஆண்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும், பெண்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. மேலும் தேர்வுக்கு வருவோர் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முதல் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம், தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே உடற்தகுதி தேர்விற்கு வர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் 30 நிமிடத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள், உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளதோடு முறைகேடுகளில் ஈடுபட்டால் உடனடியாக மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்படுவர் என்றும், செயல்திறனை அதிகரிக்கும் ஸ்டீராய்டு மருந்துகளை பயன்படுத்தினால் அல்லது ஒழுக்கமற்ற நடத்தைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என காவல்துறை தலைமையகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் உயரம் 165 சென்டிமீட்டர், மார்பளவு 81 முதல் 86 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 15 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். 3.80 மீட்டர் நீளம், 1.20 மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும். 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 154 சென்டிமீட்டர் உயரம், எடை 45 கிலோ இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 16.50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். நீளம் தாண்டுதலில் 3.25 மீட்டர் தூரமும் 1.5 மீட்டர் உயரமும் தாண்ட வேண்டும். 200 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். இதனை நிறைவு செய்பவர்கள் அடுத்த கட்டமாக எழுத்து தேர்விற்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளைஞரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காமெடியை போல புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் கடந்த 10 மாதங்களாக தினம்தோறும் சிறுக சிறுக 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிக்கறியை திருடி ஹோட்டலுக்கு விற்பனை செய்த இறைச்சி கடை ஊழியர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதியமேட்டு தெருவை சேர்ந்தவர் 24 வயதான சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அதே பகுதியை சேர்ந்த 20 வயதான அசார், 31 வயதான இஸ்மாயில், 30 வயதான ஜலால், கோர்க்காடு பகுதியை சேர்ந்த 49 வயதான பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது. கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம். அதன்படி விற்பனை செய்த எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன்
கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இறைச்சி கடையில் பணிபுரியும் அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுஜன் உடனடியாக அசாரை பிடித்து விசாரித்த போது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினந்தோறும் சிறுக சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்துக் கொண்டதும் தெரிய வந்தது. அதன்படி கடந்த 10 மாதங்களாக 10 முதல் 15 கிலோ வரை தினம்தோறும் கோழி இறைச்சியை திருடி விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே கோவில் காளை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியின் இளநீர் கடையில் வேலை செய்யும் செந்தில் அவற்றை திருடி வடிவேலுவை வைத்து கவுண்டமணிக்கு போட்டியாக தனிக்கடை போடும் நகைச்சுவை சினிமா காட்சியை போன்று புதுச்சேரியில் கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து கொண்டே உரிமையாளருக்கு தெரியாமல் 10 மாதங்களாக கோழிக்கறியை சிறுக சிறுக திருடி பல உணவகங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில் பத்தாங் போட்டி கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள் மூலம் இந்த விளையாட்டு புதுச்சேரிக்குள் புகுந்தது. அன்று முதல் தற்போது வரை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில் சிறப்பு பெத்தாங் போட்டி கோரிமேடு மைதானத்தில் தொடங்கியது. இதில் 45 கிளப்பை சேர்ந்த 720 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் கிளப், குருசுக்குப்பம் மெட்ரோ கிளப் மோதியது. பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் தந்தை பெரியார் கிளப் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. மெட்ரோ கிளப் 2ஆம் இடம் பிடித்தது. பின்பு நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பங்கேற்று முதலிடம் பிடித்த அணிக்கு 16,000 ரொக்க பணம் மற்றும் வெற்றி கோப்பை மற்றும் சைக்கிள்கள் வழங்கினார். இதேபோல் 2ஆம் இடம் பிடித்த மெட்ரோ அணிக்கு 12,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் கோப்பை, சைக்கிள்கள் வழங்கி சிறப்பித்தார். பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் நகரம் பகுதியை நோக்கி படை எடுத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் பொதுமக்கள் குடும்பத்தோடு கடற்கரை மற்றும் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொழுதை கழிக்க நகர பகுதிகளை நோக்கி படையெடுத்தனர். இதன் காரணமாக உப்பளம், அம்பேத்கர் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு, அண்ணா சாலை, காந்தி வீதி, ஆம்பூர் சாலை மற்றும் ஒயிட் டவுன் எனப்படும் நகர பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. நகர பகுதி முழுவதும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் நகரில் நடைபெற்ற முதல் கராத்தே இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 14 பதக்கங்களை பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். தேசிய அளவிலான கராத்தே போட்டி கராத்தே இந்தியா நேஷனல் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு கராத்தே இந்தியா மூலம் ஒழுங்கமைக்கப்பட்டு மத்திய பிரதேச கராத்தே சங்கம் மூலம் நடத்துனராக செயல்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர். தேசிய போட்டியில் சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக புதுச்சேரி அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கத்தின் தலைவர் அசோக் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முதன்மை விருந்தினராக தி பூரணச்சந்திரன் VOA கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி தேசிய அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் விஜயகுமார், ஆதி தமிழர் விளையாட்டு நலசங்கத்தின் தலைவர் அருள், மனு பாலன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டினர். தொடர்ந்து சங்கத்தின் செயலாளர் நந்தினி வழிகாட்டுதலில் பயிற்சியாளர்கள் பாரத், கார்த்திக், ஷர்மிளா ஆகியோரின் பயிற்சியும் முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஓசுடு தொகுதி தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும்
பொங்கல் விழா பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெற்றது. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொது தொண்டாற்றியவர்களுக்கு கலாம் விருதுகளை வழங்கியும் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், மகளிர் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் MMC மனோகரன், கிராம பெரியவர்கள் ஜெயராமன், ராமு, கேப்டன் பாரதி, பச்சையப்பன், ஏழுமலை, புதுவை சுடர் சிவக்குமார், மதன் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் நிழற்குடை, சாலை மேம்படுத்துதல், கல்வெட்டு அமைத்தல் உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கம்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறம் என 4 இடங்களில் 22,35,312 ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து பயணியர் நிழற்குடை, 58,00,1000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒதியம்பேட் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல், 19,34,000 ரூபாய் செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜதினேஷ், க்ளூனிப்பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் JC ஜான், மேக்லின், TKP கமலக்கண்ணன், PRTC பாஸ்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், மதிமுக கப்ரியேல், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முகசுந்தரம், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, திருவேங்கடம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, முருகன், சிமன் சரவணன், கோடி பிரகாசம், கார்த்திகேயன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், அன்பழகன், அன்புநிதி, கோவிந்தசாமி, கமல் பாஷா, சிவகுமார், அமலோர் ஆசிரியர், பாலகிருஷ்ணன், சேகர், பாஸ்கர், மூர்த்தி, பாலு, நாகராஜ், பாண்டியன், அஞ்சாப்புலி, அபிமன்னன், வீரமுத்து, அன்பரசன், பரதன், அருள்மணி, கலைமணி, கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன், லக்ஷ்மணன், ஆனந்த், விநாயகம், மாரிமுத்து, அசார், கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பார்ப்பனியம் பாகுபாடு சாதிய கூட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு மற்றும் கோபம்தான் மொழி போராட்டமாக பரிமாணம் பெற்றது என்ற செய்தி பராசக்தி படத்தில் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் பொங்கல் விழா மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் வாரத்தின் 200வது வாரம் கொண்டாட்டம் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழா மேடையில் பேசிய சிந்தனை செல்வன், பராசக்தி படத்தில் வெறும் மொழி உணர்வு மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும், மொழி உணர்வு என்பது மொழி போராட்டம் மட்டுமல்ல என்றும் அது சனாதன எதிர்ப்பு போராட்டத்தின் மற்றொரு வடிவம் எனவும், பார்ப்பனியன் எதிர்த்த போராட்டம் பார்ப்பனியனை எதிர்த்த போராட்டம், பார்ப்பனியத்தின் மற்றொரு குறியீடாய் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் இருந்தது. ஆகவே பார்ப்பனிய பாகுபாடு சாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு, கோபம்தான் மொழி போராட்டமாக பரிமாணம் பெற்றது என்று பராசக்தி திரைப்படத்தில் ஒரு இடத்தில் கூட இல்லை என்ற கருத்து தெரிவித்த அவர், இதுபோன்ற நிலையில்தான் பிரதமர் மோடி பராசக்தி பட குழுவினரை அழைத்து பாராட்டு விழா நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர்,
உருவங்களை அடையாளம் காட்டுகின்ற உரையாடல்கள் அமைத்து விடாமல் உருவங்களை கடந்து உருவங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற விடுதலை தாகத்தை மற்றும் உணர்வை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கடமையும் எதிரிகளை இனம் காண முடியும். ஆனால் போலிகளை இனம் காண்பதுதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகின்ற அளவிற்கு சீமான் பேசும் போதும் ஈர்ப்பு கிடைக்கிறது. ஆனால் சீமானிடத்தில் இருப்பது வடிவம் மட்டுமே, அதற்கு பின்னாலே இருப்பது சனாதனம் என்கின்ற உள்ளடக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவுக்கு தமிழ் வடிவமும் அதற்கு பின்னால் உள்ள சமத்துவம் என்கின்ற புரட்சியாளரின் தத்துவமும் உள்ளது என்று தெரிவித்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினம்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீபாராதனை, சாற்றுமுறை நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் 3 கருட பகவான் மீது அமர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்று திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் உற்சவம், இரவு தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. சிறப்பு வாய்ந்த 3 கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதன்முறையாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மகளிருக்கான கோலப் போட்டி, சிறுவர்களுக்கான போட்டிகள் மற்றும் உரியடி போட்டிகள் நடத்தப்பட்டன. கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 10,000 ரூபாய் முதல் பரிசாகவும், 6,000 ரூபாய் இரண்டாவது பரிசாகவும், 4,000 ரூபாய் மூன்றாவது பரிசாகவும், போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் இதர பல ஊர்களிலும் மாநிலங்களிலும் சுமார் 146 மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை எப்பொழுதும் முன்னிறுத்தும் கல்வி கர்ணன், உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் புதுச்சேரி அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் மற்றும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் அருள் செழியன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிகளை லாம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்த வெங்கடேஷ், மணி, சசி, ஜே நகரை சார்ந்த சுப்பிரமணி மற்றும் பலர் செய்திருந்தனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் பங்கேற்று பரிசுகளை வாங்கி சென்றனர். அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளாக மட்டுமே இந்த போட்டிகளை முதன்முறையாக இங்கு நடத்தினோம் என்று முனைவர் அருள் செழியன் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். இந்த 2 நாட்களும் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதி விழாக்கோலம் பூண்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் நண்பன் அறக்கட்டளை சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கடலூரில் பொங்கல் பண்டிகையொட்டி கடலூர் நகரை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட தூய்மை காவலர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நண்பன் அறக்கட்டளை நிர்வாகிகள் கௌரவித்தனர். நண்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் நாகமுத்து, நிர்வாக இயக்குநர் முருகன், ஒருங்கிணைப்பாளர் ஓடிஆர் கணேசன் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து சிறப்பித்தனர். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை துவக்கி 4 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் இப்பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் முதல் பரிசினை வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக மாநில இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை சமூக சேவகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வாசன், அருண், அன்பு, புகழ், மணிமாறன், சாரதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் பேரூராட்சியில் குப்பைகளை அள்ள பயன்படுத்தப்படும் டிராக்டர் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதாகி சாலைகளில் நின்று விடுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனை சரி செய்யும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரக்காணம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன.
இதில் 20,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். இந்த பேரூராட்சியில் மரக்காணம் திண்டிவனம் சாலை, மரக்காணம் புதுவை சாலை, மரக்காணம் சென்னை சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளுடன் 50ற்கும் மேற்பட்ட கிராம சாலைகளும் உள்ளன. இந்த சாலைகளில் இருக்கும் குப்பைகளை தினமும் தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து ஒரு சில இடங்களில் சேகரித்து வைக்கின்றனர். இதுபோல தூய்மை பணியாளர்களால் சேகரித்து வைக்கப்படும் குப்பைகளை மொத்தமாக ஏற்றி சென்று ஒரே இடத்தில் கொட்டுகின்றனர். இதுபோல் கொட்டப்படும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக தரமும் பிரிக்கப்படுகிறது. இதுபோல் சாலைகளில் உள்ள குப்பைகளை மொத்தமாக ஏற்றி செல்ல மரக்காணம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு டிராக்டரும் பயன்படுத்தப்படுகிறது. இதுபோல் குப்பைகளை அள்ள பயன்படுத்தப்படும் டிராக்டரை முறையாக பராமரிப்பு செய்யவில்லை என பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இதன் காரணமாக குப்பைகளை ஏற்றி செல்லும் டிராக்டர் அடிக்கடி பழுதாகி சாலைகளில் நின்று விடுகிறது. இதுபோல் பழுதாகி சாலைகளில் நிற்கும் டிராக்டரால் எந்தவித விபத்தும் ஏற்படாமல் இருக்க அந்த டிராக்டரை தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் கடுமையாக போராடி பல மீட்டர் தூரம் தள்ளி சென்று பத்திரமாக சாலையோரம் நிறுத்துகின்றனர். தினமும் தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பொது இடங்களை தூய்மைப்படுத்துவதை விட பழுதாகி நிற்கும் டிராக்டரை தள்ளுவதால் பெரும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி தள்ளு மாடல் வாகனமாக உள்ள தூய்மை பணி உடனடியாக சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த தென்காசியார் ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை விமான நிலையத்தை பயணிகளுக்கு ஏற்றவாறு மேம்படுத்தி தர வேண்டும். ஏர்போர்ட் அட்வைசர் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தல். வில்லியனூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கைது. கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். கோழி இறைச்சி கடையில் 10 மாதங்களாக சிறுக 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிக்கறி திருட்டு. கடை ஊழியர்கள் 4 பேர் கைது. காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணி இடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.